கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025 ஒரு பரபரப்பான மேட்சை பார்த்து முடிச்சிருக்கோம். எப்படி சொல்றது, அது சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மேட்ச் அமைஞ்சது. ஏதாவது ஒரு மேட்ச் இப்படி அமையும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு மேட்ச் அமைஞ்சது வந்து ரசிகர்களுக்கு பெரிய விருந்தா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்சை பத்தினா டீட்டெயிலா நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இருக்க கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். 2 பிரான்ச்சைஸ், 2 புது கேப்டன், வைசாக்ல இந்த மேட்ச் நடக்குது. எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு ஐபிஎல்ல மேட்ச் நடக்கிறது ரொம்ப அபூர்வமான மேட்ச். அந்த மாதிரி ஒரு மேட்ச் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லயே ஒரு நெயில் பைட்டிங் ஃபினிஷ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அதுவும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஆர்வலா எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். கரெக்டுங்களா? அதாவது வந்து ஒரு எல் கிளாசிக்கோ மாதிரி, அதாவது ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்குமான்னு. யூஸ்வலா அந்த மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கிங் த்ரில்லர் வந்து அந்த சைட்ல அவ்வளவு போகாது. அந்த எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய 2 டீம்ஸ் இந்த மாதிரி லாஸ்ட் பால் வரைக்கும் போவாங்க, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போவாங்க, லாஸ்ட் விக்கெட் வரைக்கும் போவாங்க. அதுதான் வந்து ஐபிஎல்லோட ஒரு சர்ப்ரைஸ் நான் சொல்லுவேன். அந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அங்கதான் வருது. நம்மளே பார்த்திருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம், சூப்பர் ஓவர் போகும். இப்போ இதுல வேற ஒரு புரியாத புதிர் எல்லாருக்குமே நான் சொல்றேன் ஈஸ்வர், புரியாத புதிர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு டீமை வந்து பில்ட் பண்றாங்க. இப்போ நீ யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சார் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னாக்க யாருக்குமே தெரியாது. நீ ஏதோ ஒரு டீமை சொல்லுவீங்க, ஆனா அந்த டீம் தான் வின் பண்ண போகுதா அப்படின்னு சொல்லி எப்போ உங்களுக்கு தெரியும்னா ஃபியூ மேட்சஸ் போன அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஐபிஎல் தொடர் தான் இந்த வருஷம் இருக்கக்கூடிய 18th எடிஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா உங்களுக்கு மெகா ஆக்ஷன் கிடையாது. சோ உங்களுக்கு தெரியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த டீம் இருக்காங்க, இவங்க இந்த டீம் இருக்காங்கன்னு. இப்போ நான் சொல்லுவேன், கொல்கத்தா ஒரு கோர் குரூப் இன்னும் வச்சிருக்காங்க, ரீடைன் பண்ணிருக்காங்க. சென்னை ஒரு கோர் குரூப் ரீடைன் பண்ணிருக்காங்க. இதை வச்சுட்டு இவங்க ஃபேவரட்ஸ் சொல்லலாம். ஆனா அது ஆணித்தனமா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு கிரிக்கெட்டுங்கிறது 3-4 பேரால மட்டும் மேட்ச் கிடையாது. 11 பிளேயர் ஆனா டீம் கேம். 11 பிளேயர் ஆடினாதான் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் டிசி இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து விளையாடி இருக்காங்க. டெல்லி பாத்தீங்கன்னாக்க விட்ட மேட்ச திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா அது காரணம் வந்து கொஞ்சம் அன்னோன் கமாடிட்டி உள்ள வந்து விளையாடி இருக்காங்க. கரெக்டுங்களா? அதாவது வந்து யூஷுவல் பிளேயர்ஸ் இல்லாம ஒரு அசுதோஷ் சர்மா ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து விப்ராஜ் ஒண்ணு, இவங்கெல்லாம் வந்து எப்படி உள்ள ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இவங்க அசுதோஷாவது கொஞ்சமாவது தெரியும், ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 1 or 2 சீசன் விளையாடினாரு. அவரும் சஷாங்க் சிங்கும் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. சோ இப்ப திடீர்னு வந்து யாருப்பா இவங்க, யாருப்பா விப்ராஜ் அன்னைக்கு கேட்டாங்க நிறைய பேரு, யாருப்பா இந்த விக்னேஷ் புத்தூர், எனக்கு யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப பாருங்க டேலண்ட் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு வெளியில ஐபிஎல்னு. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பார்க்கவே வந்து ஒரு ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு அன்னோன் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்க, பயமே இல்லாம விளையாடி வின் பண்ணி கொடுக்கறதுங்கிறது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டிசி டாஸ் வின் பண்ணோடனே நாங்க பவுல் பண்றோம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து ஆல்ரெடி இங்க பிளேயரா இருந்தாரு, இப்ப வந்து கேப்டன்சி பண்றாரு. அவர் 13வது ஓவர் வந்து ஸ்டப்ஸுக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. ஏன்னா அந்த ஓவர்ல நிக்கோலஸ் பூரன் பாத்தீங்கன்னா 28 ரன் அடிச்சாரு. மேட்ச் அங்கேயே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது. ஆனா அதுக்கப்புறம் டிசி கொடுத்த கம்பேக் இருக்கு, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 5 ஓவர் பாத்தீங்கன்னா 32 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 4 விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க எல்எஸ்ஜி. ஒட்டுமொத்தமா அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி எப்படி பாக்குறீங்க? அவர் கொடுத்த அந்த கம்பேக்கை எப்படி பாக்குறீங்க நீங்க? சரி, அக்ஷர் வந்து இப்போ ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷன்லயும் இருக்காரு, கேப்டனும் பண்ணுங்கிற அது வந்து ஈஸி கிடையாது. சரிங்களா? ஜடேஜா இதே மாதிரிதான் ஒரு சிச்சுவேஷன் எடுத்தாரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஆனா அந்த அளவுக்கு அவர் எடுத்துட்டு போல. அக்ஷர் பேட்டிங்கும் ஆடுறாரு, போலிங்கும் போடுறாரு, கேப்டனிங்கும் பண்ணோம், ஃபீல்டிங்கும் பண்ணோங்கிறது 4மே ஒரே சமயத்துல நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாருங்க, எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து ஒரு கிரிட்டிசைஸா பேசலாம். சரிங்களா? அக்ஷர் பாத்தீங்கன்னாக்க இவர் விளையாடும் போது போலிங் போடவே இல்லை, பூரன் விளையாடும் போது போலிங் போடல. பூரன் அவுட் ஆன அப்புறம் தான் திருப்பியும் வந்து போட்டாரு. அதனாலதான் அவரோட எக்கானமி ரேட் வந்து இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் தெரியணும், நான் கேப்டனா இருந்தேன்னாக்க நான் வந்து போலிங் போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அந்த விஷயத்துல நான் அக்ஷரை பாராட்டுறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருக்கிறவரை இருந்தாருனாக்க ரன் அடிக்க போறாங்க. நேத்து என்ன ஆச்சு, அக்ஷர் அடிக்காம ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரை யாரு
உங்களுக்கு ட்ரிஸ்டியன் ஸ்டப்ஸ் அடிச்சிட்டாரு. ட்ரிஸ்டியன் ஸ்டப்ஸை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவர் பேட்டிங்காக தான் உள்ள வந்திருக்காரு. சரிங்களா? ஏன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க? எனக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரா அவர் போடுறாரு. சரிங்களா? சோ பால் வந்து அவே கோயிங் டெலிவரியா இருக்கு. அதனால ஒரு சான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா ட்ரிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்து அந்த அளவுக்கான ஒரு ஸ்பின்ல வந்து அது இந்தியன் கண்டிஷன்ஸ்ல எடுப்பாரா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எடுப்பாரா, விக்கெட்ஸ் எடுப்பாராங்கிறதுங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். பால் திரும்பினா வேற விஷயம். இது ஃப்ரெஷ் பிட்ச், பேட்டிங் பிட்ச். அதுவும் வந்து உங்களுக்கு எந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க நிக்கி பி. ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனால கிறிஸ்டியன் ஸ்டப்ஸோட ஓவர் வந்து ஒரு பெரிய பலிகாடா தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். சார், விப்ராஜ் நிகத்தோட பேட்டிங்கை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். பேட்டிங்கை பத்தி நிறைய தெரியுது. பட் ஆனா பவுலிங்லயும் சூப்பரா பண்ணிருக்காரு அவரு. பட் ரன் நிறைய கொடுத்திருந்தாரு. எய்டன் மார்க்ரம் விக்கெட் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அது மாதிரி கிட்டத்தட்ட நிக்கோலஸ் பூரன் 17 ரன்ல இருக்கும் போது சமீர் ரெஃப்ரி வந்து ஈஸியான ஒரு அல்வா கேட்ச விட்டாரு விப்ராஜ் நிகத்துக்கு. எந்த அளவுக்கு குரூஷியலா அமைஞ்சது. அதனாலதான் 30 பால்ல 70 ரன் அடிச்சாரு நிக்கோலஸ் பூரன். அங்க அவர் கேட்ச பிடிச்சிருந்தா மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஸ்கோரிங்கா போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கட்டாயமா இருக்கு. ஏன்னா நிக்கோலஸ் பூரன் தான் மேட்ச் அப்படியே திருப்பி விட்டாரு. 200. நான் ஏன் நினைச்சேன் நிக்கோலஸ் பூரன் இன்னும் இருந்திருந்தாருன்னா அந்த பால் மிச்சல் ஸ்டார்க் கிட்ட இருந்து வந்த பால் ஓகே, அது வந்து அந்த அளவுக்கு ஒரு மிட் விக்கெட் மேல அடிக்க போகாம இன்னும் கொஞ்சம் அந்த ஓவர் ஓட்டிட்டு இருந்தாருன்னா 240 250 வரைக்கும் போயிருக்கலாம் ஸ்கோர். ஸோ நிக்கோலஸ் பூரன் அவுட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரன் வந்து கம்மியாயிருச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க விப்ராஜோட போலிங் பத்தி நீங்க சொன்னீங்க. விப்ராஜோட போலிங்ல எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா நல்லா வந்து சேஞ்ச் பண்ணாரு பால்ஸ். ஏடன் மார்க்கரம் போட்டது கொஞ்சம் ஸ்லைட்ல மேல தூக்கி கொஞ்சம் ஃபுல்லர் பாலா போட்டாரு. அந்த விக்கெட் டேக்கிங் பால் ஃபார் பூரன் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா குவிக்கரா போட்டாரு. பூரன் அடிக்க போய் அவுட் ஆனாரு. சோ அவர் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் வந்து நாங்க கொண்டு வந்தாரு அந்த இடத்துல. பட் அன்லக்கி அந்த கேட்ச் வந்து விட்டது. எல்லாருக்குமே நடக்குதுதான். ஆனா அந்த கேட்ச் எடுத்திருந்தாருன்னா நீங்க சொல்ற மாதிரி மிச்சல் ஸ்டார்க் விக்கெட் எடுத்து 210 வரும்போது இவரோட விக்கெட் முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா, அதாவது நிக்கோலஸ் பூரனோட விக்கெட் முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா 160 or 180 கூடயும் வந்து முடிச்சிருக்கலாம். சோ டெஃபினட்டா அந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விக்கெட்ஸ் தாங்க மெயின். விக்கெட் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ரன் கர்டைல் ஆயிடும். அதுதான் வந்து T20யோட மோடு. எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ் அண்ட் பூரன் மட்டும்தான் கிட்டத்தட்ட 70 ஆல்மோஸ்ட் அடிச்சிருந்தாங்க ரன்னு. மித்தபடி எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிக் ஸ்கோர் யாருமே விளையாடல. கடைசியில பார்த்தா மில்லர் வந்து ஒரு 2 6 லாஸ்ட் ஓவர்ல அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து டிசியோட பேட்டிங் எங்க உங்களுக்கு ஹோப் போச்சு, எங்க உங்களுக்கு ஹோப் வந்தது? டிசி ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் விட்டோனே எனக்கு ஹோப் போயிருச்சுங்க. சரிங்களா? சோ அங்கேயே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 200 210 ரன்ஸ் மேல எடுக்கணும்னா ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுலயே போயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மடன்னு விக்கெட் விட ஆரம்பிச்சது. யாருமே அடிக்கல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அதெல்லாம் இன்னைக்கு ஒன் சைடட் கான்டெஸ்ட் தாங்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம். நான் ஒரு ஸ்டேஜ்ல நான் எப்படி தெரியுமா நினைச்சேன், இது சேசபிள் டார்கெட் தான் நான் நினைச்சேன். நீங்க எடுத்து பாருங்களேன், லக்னோ எடுத்து பாருங்க, அந்த டீம் எடுத்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஹெவியா இருக்காங்க. போலிங் வந்து ஒன்லி ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் இருக்காங்க. ஃபாஸ்ட் போலிங் ஆள் இல்ல. சோ அதனாலேயே நான் என்ன நினைச்சேன், மேபி இவங்க வந்து ஷர்துல் தாக்கூரையும் பிரின்ஸ் யாதவும் ஓபன் பண்ணி அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு அப்பயே நான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா விக்கெட்ஸ் எடுத்த அப்புறம் என்ன டிசி காலி ஆயிட்டாங்கன்னா நானும் உண்மையிலேயே நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நமக்கு விப்ராஜ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து 30 ரன் அடிக்க போறாரு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அசுதோஷ் சர்மா எஸ் ஓரளவுக்கு இருக்காங்க. பட் ஒரு ஆளால எப்படி அடிச்சு கொடுக்க முடியும் அந்த லோ டவுன் தி ஆர்டர்? அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், அசுதோஷ் சர்மா உள்ள வந்தது இம்பாக்ட் சப்பா தான் உள்ள வந்தாரு. சோ நமக்கு வந்து யாரு வரப்போறாங்க இம்பாக்ட் சப்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? சோ நம்ம 11 வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப முதல் மேட்ச் பார்த்துட்டோம், அசுதோஷ் சர்மா தான் வராருன்னு. இப்ப அடுத்த மேட்ச் இதே மாதிரி இருந்ததுன்னா அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகலாம். இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. அதுக்கும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க ஆடினீங்கன்னாக்க நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு மேட்சும் அடிச்சு கொடுக்கறது கஷ்டப்படும். எனி பேட்ஸ்மேன், பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலுமே. சார், பவர் பிளேக்குள்ளேயே டிசிஏ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரன்னுக்கு 4 விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் விக்கெட்டும் எடுத்துட்டாங்க எல்எஸ்ஜி. இதை தொடர்ந்து அங்கேருந்து ஸ்டப்ஸ் ஒரு மினி நாக் ஆனதாகட்டும், அதை தொடர்ந்து விப்ராஜ் யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பண்ணாரு. அவங்க டீம் மென்டார் கெவின் பீட்டர்சனே சொன்னாரு, நீங்க விப்ராஜோட பேட்டிங்கை பாருங்க,
அசுதோஷோட பேட்டிங்கை பாருங்க, நீங்க ஊந்து கவனிக்க வேண்டிய பேட்ஸ்மேன் இவங்க 2 பேரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதான் ஒண்ணு வந்து நான் சொல்ற விஷயம் என்ன, ஃபியர்லெஸ் கிரிக்கெட் 2 பேரும் ஆடினது. சரிங்களா, தில்லுக்கு துட்டுன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல வார்த்தை, அந்த ஒரு விஷயம் தான். நான் அடிக்கிறேன், இன்னைக்கு பேஞ்சா மழை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல தான் 2 பேரும் ஆடினது. ஏன்னா இதுக்கப்புறம் லூஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை, சான்ஸ் எடுப்போம் அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி லக்னோவும் நல்லா போலிங் போடல. சரிங்களா, அதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர், இன்னும் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் நான் யாருன்னு பார்த்தேன்னா ரவி பிஷ்னாய். பிகாஸ் அவர் இந்தியன் T20 டீம்ல இருக்காரு. ஒரு யுஸ்வேந்திர சாஹலை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. எஸ், விக்கெட் எடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா எவ்வளவு ரன்ஸ் போனாரு. ஓகேங்களா, எனக்கு என்னவோ அவர் ரொம்ப ஃபாஸ்டா போட்ட மாதிரி இருந்தது. அதுவும் ஸ்லாட்ல லென்த்ல போட்டாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் காட்டல. சார், எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஷர்துல் தாக்கூருக்கு இன்னும் 2 ஓவர் பேலன்ஸ் இருக்கு, அவரையும் யூஸ் பண்ணவே இல்லை கேப்டன். முக்கியமான விஷயம், அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம வந்து ஒரு ஸ்பின்னர், ஏன்னா ஷர்துல் தாக்கூர் எப்பவுமே லாஸ்ட் ஓவர்ஸ்ல நீங்க பாத்திருக்கீங்க சென்னையில ஆடும்போது, ஏன்னா சென்னை தான் ரொம்ப அதிகமா ஆடி இருக்காரு. சரிங்களா, வேற டீமை நம்ம அப்புறம் பத்தி பேசலாம். சரிங்களா, ஷர்துல் தாக்கூர் நிறைய ரன் கொடுப்பாரு. ஓகே, அதனால அங்க வந்து கொடுக்க வேண்டாங்க. இன்னொன்னு ஒண்ணு, பிரின்ஸ் யாதவ் இருக்காருல்ல, அவரை போட வச்சாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் அன்னோன் கமாடிட்டி. பிரின்ஸ் யாதவ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் போலர். கரெக்டுங்களா, ஷர்துல் தாக்கூரோட ஃபாஸ்ட் இருக்கு. பட் பிரின்ஸ் யாதவோட மெயின் ஒரு விஷயம் என்ன சொல்றேன், அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நேரா வந்து யாக்கர் தான் போடணும்னு ட்ரை பண்ணாரு. ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ், ஒரு பவுன்சர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனே ட்ரை பண்ணல. சார், ரன் போனதுனால சம்டைம்ஸ் வந்து கேப்டன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நான் யாருக்கு கொடுக்கணும்? ரிஷப் பந்த் என்ன யோசிச்சாருன்னா, நான் யாருக்கு திருப்பி ஷர்துல் தாக்கூர் கொடுக்கணுமா, இல்ல ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க, நமக்கு ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்களே, ஸ்பின்னர்ஸை வச்சு நம்ம போவோமே அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஓவர் வந்து ஷர்துல் தாக்கூருக்கு அட்லீஸ்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மேஜர் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்பின்னரை வந்து ஒரே ஒரு ஷாட்ல அடிச்சிடலாம். ஓகேங்களா, ஆனா ஃபாஸ்ட் பவுலரு அங்கேயும் அடிக்கலாம். பட் ஆனா வந்து ஒரு கேம்பிள். சரிங்களா, ஒரு ஸ்பின்னருங்கிறது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ங்கிறது ஒரு யூஸ்வலா இருக்கிறது. லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னர் கொடுத்து வின் பண்ணி கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு 20-30% தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஃபாஸ்ட் பவுலர் போட்டு வின் பண்ண கொடுக்க வேண்டியது கொஞ்சம் எப்பவுமே ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். சார், இன்டர்நேஷனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய மேட்சஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். எல்எஸ்சி பவுலிங் யூனிட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருக்கிறதே எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், அது ஷர்துல் தாக்கூர் மட்டும்தான். அதை தவிர எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி அன்னோன் கமாண்டிட்டி பர்சன்ஸா தான் இருக்காங்க. பட் அவங்க விக்கெட் எடுத்து கொடுத்தாலுமே நிறைய ரன் கன்சிடர் பண்ணாங்க. அப்படி இருந்த போது நீங்க ஷர்துல் தாக்கூர் மேல ஒரு கேம்பிள் எடுத்து பார்த்திருக்கலாம்ல. அதான் நானும் சொல்றேன், அதுதான் எடுத்திருக்கணும் அவங்க. நான் என்ன சொல்றேன், பிரின்ஸ் யாதவுக்கு இன்னொரு ஒரு ஓவர் அந்த இடத்துல கொடுக்காம, சரிங்களா, அந்த பெனால்டி மேட் ஓவரே வந்து பிரின்ஸ் யாதவ் கொடுக்காம ஷர்துல் தாக்கூர் கொடுத்துருக்கணும். சரிங்களா, அங்க எல்எஸ்ஜி மிஸ் அவுட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஃபாஸ்டா போட்டாக்க இந்த பசங்க அடிக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து பிரின்ஸ் யாதவுக்கு இன்னும் பேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர்கிட்ட வந்து இப்ப ஷர்துல் வந்தாருன்னு வச்சுக்கலேன், பேட்லயே அடிக்க போட மாட்டாரு. அவர் 10வது ஸ்டம்புக்கு தான் போடுவாரு, வைடு மாதிரி தான் போடுவாரு. அது வந்து அடிக்கிறது ஈஸி இல்ல. பிளஸ் இன்னொன்னு ஒண்ணு, நான் எப்பவுமே நான் ஒரு இன்ஸ்டிங்க்ட் நான் சொல்லுவேன், உங்களுக்கு டே மோசமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது மட்டும் நோட் பண்ணுங்க, நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்க, இதுதான் நிறைய நடக்கும். டே மோசமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க பேட்ஸ்மேனா டே மோசமா இருந்தா ஃபீல்டிங்லயும் ஒரு அளவுக்கு வந்து மோசமா இருக்கும், போலிங்லயும் மோசமா இருக்கும். அதே மாதிரி ஒரு டே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேத்து ரிஷப் பந்த். சரிங்களா, ஸ்டம்பிங் விட்டாரு முக்கியமான நேரத்துல, கேப்டன்சி கரெக்டா வரல, பேட்டிங் அடிக்கல, ஸ்டம்பிங் விடுறாரு. சரிங்களா, 3மே நேத்து வந்து ரொம்ப இதுவா இருந்தது. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாருங்க, கான்பிடன்ஸே இல்ல பேசும்போது. நீங்க சொன்னீங்க, அதே கேப்டனை பத்தி தான் நான் சில கேள்விகள் கேட்கவும் வந்தேன். பவுலிங் ரொட்டேஷன் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், அந்த கீப்பிங்ல ஸ்டம்பிங் மிஸ் பண்ணதாகட்டும், கீப்பிங்ல கேட்சை மிஸ் பண்ணதாகட்டும், ஃபீல்டிங் செட் பண்ணதாகட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் தடுமாற்றம் இருந்ததா ரிஷப் பண்ட்டுக்கு? கட்டாயமா ரொம்பவே இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா போலர் ஒரு ஃபீல்ட் செட் பண்றாரு, ரிஷப் பந்த் மாத்தினார் நேற்று. நான் பார்த்து, நீ அங்க இருக்காத, உள்ள கொண்டு வா, நீ இங்க உள்ள கொண்டு வா. ஒண்ணும் இல்ல, இப்போ ஷபாஸ் அஹமத் லாஸ்ட் ஓவர் எடுத்துங்க, ஷபாஸ் அஹமத் போடுறாரு, லாஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு போடுறாரு. சரிங்களா, லாஸ்ட் பேட்ஸ்மேன் லாங் ஆன்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு யாரு உங்களுக்கு அங்க ஆனது, மோஹித் சர்மா. சரிங்களா, லாங் ஆன்ல 6 அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கேம்பிள். 9 விக்கெட்ஸ் போயிருச்சு. அவரோட மைண்ட் என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ வெறும் சிங்கிள் ஆடி அசுதோஷ் சர்மாக்கு கொடு,
அப்ப அவங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்கணும் அப்படின்னா, ஆளை உள்ள கொண்டு வரணும். நீ சிங்கிள் கொடுக்க கூடாது. சரிங்களா? அப்ப என்ன ஆகும், அவனுக்கு 2 பால் சிங்கிள் கிடைக்கலன்னா 3வது பால் ஏதாவது அடிக்க போவான். ஒரு கேம்பிள்ல விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் அ போலர் உங்க மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கேப்டன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பரவாயில்ல பாத்துக்கலாம். நான் அவே பால் கோவிங் டெலிவரிய நான் லாங் ஆன் மேல அடிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. அதுவும் வந்து லாஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு. ஆனா பின்னாடி வச்சாரு அங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு தடுமாற்றம் நிறைய இருந்துச்சு. இது எல்லாருக்குமே நடக்கும். நான் வந்து இதுக்காக ரிஷப் பந்த் வந்து பேட் கேப்டன் சொல்ல முடியாது. புது சீசன், புதுசா ஆடுறாரு. லேக் ஆஃப் மேட்ச் பிராக்டிஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்தியன் டீம்ல KL ராகுல் வந்து உள்ள இடத்த பிடிச்சிட்டாரு, ரிஷப் பந்த் இல்ல. சோ மைண்ட்ல நிறைய தடுமாற்றங்கள் ஓடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இருக்கிற வரைக்கும் தான். இன்னைக்கும் நான் சொல்லுவேன், இதுக்காக இந்த மேட்சை வச்சுட்டு நம்ம ரிஷப் பந்த் வந்து ஒரு மோசமான கேப்டனு, மோசமான பிளேயர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எல்எஸ்கே ஒரே ஒரு விஷயம் பண்ணது என்னதுன்னா, ரிஷப் பந்துக்கு 28 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்து 28 தானே ஈஸ்வர், அந்த ரேஞ்ச் தானே எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு பாக்கி டீமை பாத்தீங்கன்னா ஃபாரின் பேட்ஸ்மேன் இந்தியன் பவுலர்ஸை வச்சு ஆடுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது ஃபாரின் பேட்ஸ்மேன் விளையாடி கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. மிச்சல் மாஷ் ஆடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நிக்கலஸ் பூரன் எல்லாருமே இருக்காங்க. எய்டன் மார்க்கம், 4வது வந்து கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சாரி கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இங்க வந்து உங்களுக்கு ஆடி கொடுத்த டேவிட் மில்லர் இருக்காரு, ஆடி கொடுத்தாரு. சரிங்களா? இதெல்லாம் ஓகே. பட் என்ன மேட்டர்னா உங்களுக்கு போலிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எனக்கு என்னவோ அந்த போலிங் ஆஸ்பெக்ட வந்து கொஞ்சம் கைவிட்ட மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல. அதுதான் இந்த மேட்ச்ல ஒரு காரணம். ஏன்னா டெத் ஓவர்ஸ் போடும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க. மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் உள்ள வந்து நிக்கலஸ் பூரன் விக்கெட் எடுக்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் அசுதோஷ் சர்மா என்ன பேட்டிங் ஆடுறாருன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு போலிங் லைன் அப் செட்டப் பண்றதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால ஸ்ட்ராங்காவும் இருப்பார். நான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி தெரியும். பிரின்ஸ் யாதவுக்கு தெரியல, ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அசுதோஷ் சர்மா எனக்கு ஹெல்மெட் அதெல்லாம் வேணாம்டா, நீ போடுன்னு அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹெல்மெட் இல்லாம ஆடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு மைண்ட் செட்ல இருக்காரு பாருங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஆர் ஒரு இந்தியாவா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஃபாரினரா இருக்கட்டும், ஒரு ஆளு தேவை. அது இல்லாம வந்து எல்எஸ்ஜி போனதுதான் பெரிய ஒரு மிஸ்டேக். அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு தெரியாது, இன்ஜுரி இருக்கு, அதை விட்டுருங்க. ஆனாலுமே வந்து கரண்ட் ஸ்குவாட்ல அது எடுக்காம விட்டதுதான் நான் பெரிய தப்புன்னு நான் சொல்றேன். ஓகே சார், எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பார்க்கப்பட்ட ஒரு மேட்சா இந்த ஒரு மேட்ச் அமைஞ்சிருக்கு. எல்எஸ்ஜி டிசியோட மேட்ச். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு நிறையாவே. இதை பத்திலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.